இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சோர்ந்து போய் அந்த இடத்துல உட்காந்துக்கிறாங்க. கல்லில் ரத்தம் வந்து, அதாவது இந்த ரபியா அப்படிங்கிற ஒருத்தருடைய தோட்டத்துக்கு வெளியே போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காந்துக்கிறாங்க. பசி ரொம்ப அதிகமாக இருக்குது, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தர் வராரு. அப்போ வெளியவே இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, சரிப்பா அவர் வெளியே தான் இருக்கிறாரு, அவருக்கு போய் ஒரு பாலாவது கொடுங்க அப்படிங்கிறார். ஒரு ஆள் அடிமை எடுத்துகிட்டு வர்றாரு. அந்த ஆள் யார் அப்படின்னா, அவர் ஒரு கிறிஸ்தவர், வெளியூருக்காரர். அவர் அவர்கிட்ட கேட்கும்போது உடனே பிஸ்மில்லா சொல்லி ரசூலா சாப்பிட்றாங்க. சாப்பிட்ட உடனே அவர் கேட்குறாரு, என்ன பிஸ்மில்லா சொல்கிறீங்க அப்படி. அந்த அடிமை கேட்குறாரு ரசூலாட்ட, என்ன பிஸ்மில்லா சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி இந்த பிஸ்மில்லாலாம் தெரியும், இந்த ஊருக்காரங்க மக்காவாசிகள் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்களே அப்படிங்கிற, தாயிஃப்காரங்க இது சொல்ல மாட்டாங்களே அப்படிங்கிற. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை நான் இந்த மாதிரி முஸ்லீமு, நான் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவரை பார்த்து கேட்குறாங்க, நீ இந்த ஊருக்காரர் தானே, யூனுஸ் நபியுடைய ஊருக்காரர் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறார், யூனுஸ் நபி எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற, நானும் அவரும் சகோதரர் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே ரசூலோடைய காலை தொட்டு முத்தம் கொடுக்குறாரு. ரசூலோடைய காலையும் கையும் தொட்டு முத்தம் கொடுக்குறாரு. உடனே அந்த ரபியா அப்படிங்கிறார், கொஞ்ச நேரம் தான் பேசினா அதுக்குள்ளே ஒரு ஆளை மயக்கிட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரசூலா விரட்டுறாங்க. அங்கேருந்தும் உன்னை விட்டா அவனை அடித்தது தப்பு கிடையாது, இந்த மாதிரி ஆள் நீயே அப்படின்னு சொல்லிட்டு கேன்வாஸ் பண்ணிடுற ஓவரா அப்படின்னு சொல்லிட்டு கூட அந்த இடத்துலேருந்து கூட விரட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல தான் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலாட்ட சொல்கிறாங்க, அந்த மலைகளுடைய வானவர்களை கொண்டாந்து இவர்கிட்ட வேணுங்கிற வேலையை நீங்கள் சொல்லுங்கள், இது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது ரசூல்லா வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை பாருங்கள். நம்மளை மாதிரி டுபாக்கூர் தாயிகள் இருக்காங்களே, வெத்து வேட்டுங்க, சும்மா கொஞ்சம் ஒரு 4 ஹதீஸு கற்றுக்கிட்டு ஒரு குர்ஆன் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு ஓவராக சீன் போடுற ஆளுங்க இருக்காங்களா, நமக்கெல்லாம் செருப்படியான துஆ இது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அல்லாவே எனது ஆற்றல் குறைவையும், எது ஆற்றல் குறைவான் ரசூலுல்லாஹ், எனது திறமை குறைவையும், எது பேச தெரியலையாம், அதை நான் சரியாக அவங்கள்ட்ட எடுத்து சொல்லல, மனிதர்களிடம் நான் மதிப்பின்றி இருப்பதையும், அதாவது என்னை மதிக்கல அவங்க போனால் என்ன சொல்கிறாங்க, இந்த ஊரில் பெரிய ஆள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஏன் அருள் இருக்கக்கூடாது இந்த குர்ஆன், இந்த 2 மலைகளுக்கிடையே பெரிய மனிதர் இருக்கார்ல, அவருக்கு ஏன் அருளப்படல, உன்னைக்கு ஏன் அருளப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அது யாரோடைய குறைவான், மதிப்பு மிக்க மனிதரா அல்லாஹ் இவரை ஆக்காதது குறைவு இல்லை, நான் ஒரு வேலைக்கு ஆகாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தான் மேலே அந்த இது போடுறாங்க. நாம் என்ன பண்ணுறோம், ஒரு ஆள்கிட்ட சொன்னோன்னே அவன் ஏற்றுக்கலன்னு நமக்கு கோவம் வரும். நேற்று கூட பேசுனா அவன் பார்த்தா ஏற்றுக்க மாட்டேங்கிறான், கோவம் வருது. கோவம் வருதுன்னா அது வேலிட் இல்லாத கோவம். உன்னிடமே முறையிடுகிறேன் ரசூலுல்லாஹ் சொல்கிறேன், என்னுடைய நான் மதிப்பில்லாமல் இந்த மாதிரி இருக்கிறது, உன்னிடமே நான் முறையிடுகிறேன், என் மீது உனக்கு கோபம் இல்லை என்றால் நான் இதை பொருட்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறேன். நீ என்ன மேலே கோபப்படாமல் இருந்தீங்கன்னா எனக்கு போதும் அப்படிங்கிறாங்க. உனது அதிருப்தி என் மீது இறங்குவதில் இருந்தும், உனது கோபம் என் மீது இறங்குவதில் இருந்தும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். நான் இந்த மாதிரி அறகுறையாக வேலை செஞ்சதுனால என்னைக்கு நீ கோபப்பட்டுக்காத, நீக்கி என்னடா இவனை போய் அனுப்பிட்டோமே அப்படி நீ நினைச்சிடாத அப்படிங்கிறாங்க. அல்லாவே பாவத்திலிருந்து தப்பிப்பதும் நன்மை செய்ய ஆற்றல் பெறுவதும் உனது அருள் இல்லாமல் முடியாது சொல்கிறாங்க. நன்மை செய்கிறதும் பாவத்திலிருந்து தப்பிக்கிறதும் உன்னுடைய சக்தி இல்லைன்னா முடியாது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது முக்கியமான துவா. இது எதில் இருக்குன்னா ரஹீக்கில் இருக்குது, 165வது பக்கத்துலேயும் 166வது பக்கத்துலேயும்.